தலைப்பில் சிந்தனை விருது வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பானதொரு நித்யானந்த தவத்தை வழி நடத்திய அருள்நிதி பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி வாழ்க அம்மா. வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்க தலைப்பு கைவீசம்மா கைவீசு என்ற தலைப்புல நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். அதுக்கு முன்ன நம்ம மகிழ்ச்சியோட ஒரு கவியை நம்ம பார்த்துட்டு போகலாம். உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல, உடற்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம். கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல. படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை பிறவி தொடர் அறுக்கும். தூய வினையாற்றும் பண்பாம் துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆசனங்கள் மட்டும் செய்து யோகாசனம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு எல்லாருக்குமே யோகான்னா என்ன, யோகா ஆசனங்கள் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அது உடலுக்கான பயிற்சி மட்டும்தான் அது. ஆனா உடல் இயக்கத்தை சரியா முறையா இயக்குவதற்கு செயல்படுறதுன்னா வந்ததுதான் யோகம். ஆனா உடல், உயிர், மனம் இந்த மூணும் ஒரே ஒரு இணக்கமா இணையணும். அதுக்கான பயிற்சி யோகம் தான். அப்ப அது பார்த்தோம்னா யோகம்ங்கிறது இணைதல்ங்கிற சொல்லுதான். அப்ப அறிவோட கட்டுக்குள்ள உடலையும் மனசையும் கொண்டு வரக்கூடிய மனப்பயிற்சி மட்டும்தான் வியப்புணர்ச்சியா நம்மளுக்கு இருக்குது. அந்த விந்தைகளை தான் நம்ம வேத பாடம் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா அந்த மறைபொருளை பற்றிய விளக்கம் நம்மளுக்கு அதுல கிடையாது, வேதத்துலதான் இருக்குது. ஆனா அந்த வித்தென்ற வேத சொல்லிலிருந்து வந்ததுதான் வேதம் என்னும் வார்த்தை. வித்தை, விதையை, கருவை அகமாக உடைய வித்தகன் இறைவன் தான். அப்ப வீட்டை நாட்டை திறந்து காடுகள், மலைகள், கடற்கரைகளை போய் ரேசகம், கும்பகம், பூரகம் என்ற கடுமையான பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்து மட்டும்தான் யோகம் அல்ல. அறிவை அறிவாக இருந்து அந்த அறிவை அலையில் மனமாக உணர்ந்து மன இயக்கத்தை குறைத்து அறிவில் நிலைத்து விழிப்பு நிலையில் செயல்படுவதற்கு மனதை பண்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான் யோகம்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப யோக பயிற்சினால என்னதான் அறிவுதான் தெய்வம்னு நம்ம உணர்வாக பெறுறோம். மரணமில்லா பெருவாழ்வு சித்தி பெறும். நல்விளைவுகளை தரக்கூடிய செயல்களை ஏற்றக்கூடிய பண்பு நமக்கு ஏற்படும். பிறவி பிணி நீங்கி வாழ்வில் நிறைவு அளிக்கக்கூடியதான் யோகம். அப்ப உடற்பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ யோகம் அல்ல, வாழ்வில் துன்பங்களை நீக்கி மன நிறைவை ஏற்படுத்தும் பயிற்சிகள் தான் யோகம்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த வகையில இன்று பார்த்தோம்னா நம்மளுக்கு கைவீசம்மா கைவீசு. நம்மளுக்கு பழைய பாட்டு ஒண்ணு ஞாபகம் வரும், நம்ம பள்ளி பருவத்துல படிச்சிருப்போம். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு. அப்ப நம்ம அது சின்ன வயசுல படிச்சோம் இல்லையா. அப்ப அந்த பாடல் இப்ப நினைச்சாலும் நம்ம அந்த மலரும் நினைவுகள்ல போய் நம்ம மூழ்கி போயிடுறோம் இல்லையா. எவ்வளவு எல்லாரும் சந்தோஷமா நம்மளோட குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ், அப்பெல்லாம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டியா இருந்திருப்பாங்க, நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியா கை கோர்த்து அழகா படிப்போம். அதெல்லாம் நம்ம இப்ப அந்த டாபிக் எடுத்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது முதல்ல. அப்ப அத நம்ம பார்த்தோம்னா மகரிஷி நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காரு. ஏன்னா மகரிஷியோட பயிற்சியே முதல்ல கைப்பயிற்சி தான். அப்ப அதை நம்ம முதல்ல நினைவு கூறலாம். கை வீசம்மா கை வீசு, கையை வீசி வீசி நம்ம பயிற்சி செய்யறதுனால எவ்வளவு நன்மைகளை நம்ம அதுல பெறுறோம். ஏன்னா மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்ன நம்மளுக்கு அந்த பயிற்சியை பத்தி எந்த அனுபவமும் தெரியாது இல்லையா. அப்ப அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில 2 துறைகள்ல நம்ம வெற்றி பெறணும். ஒண்ணு ஆன்மீகம், இன்னொன்னு லௌகீகம். அப்ப இந்த ஆன்மீக மற்றும் அந்த லௌகீகம் என்பது என்னன்னா இந்த உலக வாழ்க்கை தான். அப்ப 7 உலகம்னு முன்னோர்கள் சொன்னாலும் கூட சாதிக்க வேண்டியது நமது புற உலகம் மட்டும்தான். இதில் மட்டும்தான் இந்த 5 பௌதீகங்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எல்லாம் தனித்தனியா இயங்குது. ஒன்றை ஒன்று அழியாமலும் அது காத்துக்குது. அப்ப இந்த தெய்வீக விகிதாசாரத்துல பார்த்தோம்னா அதெல்லாம் இணைஞ்சு எண்ணிறைந்த வண்ண தோற்றங்களாக நம்மளுக்கு காட்சி அளிக்குது இல்லையா. அப்ப மறுபாதி என்னன்னா ஆன்மீகம்.
ஆன்மீகத்துல ஒரு இலக்கு வேணும் நம்மளுக்கு எப்பயுமே. அதை நோக்கிய பயணிக்க நம்ம எப்பயுமே முயற்சி செய்யணும். இலக்கை அடையும் வரை நாம் முயற்சி எடுக்க வேணும். நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் உள்பதிவுகள் நம்மள தடுக்கும். ஆனா அந்த ஆன்மீகத்துல வெற்றியை நோக்கிய முன்னேற்றம் நம்ம லௌகீக வெற்றிக்கும் ஒரு பெரும் துணையா அமையுது. இந்த இரட்டை குதிரை பூட்டிய ரதத்துலதான் புன்னகையோடு வாழ்க்கை பிரயாணத்தை நம்ம மேற்கொள்ளணும். உலக வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, நாம் அடைய வேண்டிய இலக்கை இம்மையிலேயோ இல்ல அடுத்த பிறவியிலேயோ தொட்டு விட முடியும். தொட்டுவிடும் தூரம் தான் நம்மளுக்கு வெற்றி. திருப்பி இந்த பாட்டு லைன்லயே நான் வரேன். கைவீசம்மா கைவீசு, மன்றத்திற்கு போகலாம் கைவீசு. ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவையாக இருப்பது என்னன்னா அமைதிதான். அதுவும் அவனுக்கு என்ன வேணும்னா நீடித்த அமைதி வேணும். அடிப்படை தேவை மட்டுமல்ல, அவசர தேவையும் அந்த அமைதிதான். அந்த அமைதியில தான் அவனோட உள்ளிருப்பு அடங்கி இருக்கு. அந்த வகையில முதலில் தன்னை உணரணும். தன்னை உணர்வதற்கு முறையான பயிற்சி அவன் மேற்கொள்ளணும். அந்த பயிற்சிகள் எங்கிருந்து கிடைக்கும்னு சொன்னா, முறையாக ஒரு குருவிடம் தான் நம்ம பயிற்சி பெற முடியும். அப்ப குருவிடம் பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைவதற்காக நல்லது ஒரு சத்சங்கத்தை நம்ம நாடணும் இல்லையா? அப்ப இறைநிலைங்கிறது என்னது? தனது அருளாற்றல ஒரு துளியாகவே நம்ம உருவாக்கி இருக்கு. எனவே ஒவ்வொருத்தருடையும் இயற்கையின் ஆற்றல்கள் அனைத்தும் அதன் பெருமதிப்புகளான அன்பும் கருணையும் அடக்கமாக அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த கருத்தின் அடிப்படையில தான் நமது அருட்தந்தை அவர்கள் எந்த ஜீவனாவது துன்பப்படும் போது அந்த இடத்தில் ஒரு சந்தர்ப்ப வசமாக துன்பப்பட்டிருக்கும் ஆன்மாவுக்கு அந்த துன்பத்தை போக்குற அளவுக்கு இறைநிலையே ஏதோ ஒரு ரூபத்துல நம் பதிவுகளை போக்கும் அளவுக்கு குருவை வழிகாட்டுது. அப்ப பைபிள் ஒரு வசனம் கூட இருக்கு, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. அப்ப நம்முடைய உண்மையான தன்மை அமைதிதான். ஆனா அது நம்ம மனசுல உள்ளது என்பதை அறியாமல புறப்பொருளை நாடி மன சஞ்சலமுற்று நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ உலகில் தோன்றிய அனைத்தும் காலத்துக்கு கட்டுப்பட்டதுதான். நம்முடைய புகழ், செல்வம், பதவி, உற்றார், உறவினர், கடைசியில நம்மளோட உடலும் காலத்தால வழங்கப்பட்ட ஒண்ணுதான். இது இயற்கையான நீதி தான். அப்ப நம்ம உடலுக்கு தான் மரணம், நம்ம ஆன்மாவிற்கு அது மரணம் கிடையாது. அப்ப நம் வடிவம் மட்டும்தான் மறைகிறது. இந்த பகுத்தறிவோடு உணரும் போதுதான் மரணம் ஒரு மாறுதல்னு நம்ம எண்ணணும் முடியும். அப்ப அதுக்குத்தான் திருமூலர் ஒரு கவி நாலடியில ஒரு பாடல் சொல்லுவாரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணர்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே. அப்ப இந்த உள்ளம் பெருங்கோயில் அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப அந்த கோயிலுக்குள்ள நம்ம வெளியில தான் கோயில்ல போய் தேடி சாமியை கும்பிடுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க நம்ம ஆத்மா, அந்த ஆன்மா, அந்த இறைவ, அந்த மெய்ப்பொருள்ங்கிற அறிவை நம்ம மறந்துடுறோம். அப்ப வெளியில தேடிக்கிட்டு இருக்கிறதுனால உள்ள தேட மறந்துடுறோம். அதுக்குதான் திருமூலர் அந்த கவியில சொல்றாரு, கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கின்றது. இந்த புலன் ஐந்து அவ்வளவு மணி விளக்கானதான். அப்ப இந்த புலனை அடக்குனாலே போதும். அதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு இங்க வந்தோன்னு முதல் அகத்தாய்வுல பஞ்சேந்திரிய தவம் கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு விஷயங்களை மகிழ்ச்சி கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே ஒரு இதுக்குள்ள ஒரு பயிற்சிக்குள்ள மொத்தமும் கொண்டு வரணும்னு அவர் எவ்வளவு நாள் பிளான் பண்ணிருப்பாரு. அப்ப அவ்வளவு இதையும் கணக்கு பார்த்து நம்மள அழகா கொண்டு வராரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்லை சிலையா வடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே அளவுக்கு ஒரு மனிதனை மாமனிதனா மாத்துறதுக்கு அவ்வளவு பயிற்சிகள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. திருப்பி நம்ம போகலாம். கைவீசம்மா கைவீசு, பயிற்சிகள் செய்யலாம் கைவீசு. ஒரு உயர்ந்த குருவை பெற்ற நாம அந்த குருவின் தன்மையும் உணர்வினையும் குருவின் பெருமையும் நமதாக்கி கொள்ளணும். குரு கிடைக்கிறது நம்மளுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கர்ம பதிவுகளுக்கு ஏத்த மாதிரி குரு நம்மளுக்கு அமைகிறாரு. அந்த குருவை நம்ம நமதாக்கி கொள்ளணும். ஆறாவது அறிவு படைச்ச மனிதன் திறன் புலன்கள் வழியாக ஈர்க்கப்பட்ட காரணத்தினால தன்னை மறந்து தன் நிலையை மறந்து 5 புலன்களின் மூலமாக மயக்கம் கொண்ட நிலையில வாழும் மனுஷன் பிறவியின் நோக்கத்தை மறந்துடுறான். அந்த உணர்வு நிலையில தான் தன்னை உணர்ந்து இயற்கையை மீதியை அறிந்து மதிக்கணும். அவ்வாறு தன்னை அறிந்து உய்ய ஒரு வித்தை வேணும். அந்த வித்தையை கற்றுக் கொடுக்க வருவர் தான் குரு. குரு என்பது என்னன்னா ஒரு தத்துவம் தான். அது இறைமைக்கு உட்பட்ட ஒரு உண்மையான தத்துவம். அந்த இறைத்தன்மையானது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் தன்னை இறைவனோடு இணைத்து கொண்டவர்களை தாமே ஒரு தகுதியான பாத்திரமாக ஆக்கி கொண்டு அவர்களை குருவாக இவ்வுலகில் இயங்க வைக்குது. அதுதான் வள்ளுவ பெருந்தகை கூட ஒரு குறள்ல சொல்லுவாரு, அறவழி அற ஆழி அந்தணன் தான் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. அதாவது பிறப்பு இறப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆழம்தான் அது.
அதைத்தான் வள்ளுவர் ஆழி என்ன சொல்றாரு, பிறப்பின் ஆழத்தை பூர்த்தி செய்யணும். என்ன பூர்த்தி செஞ்சாதான் அறத்தின் ஆழத்தில் வாழக்கூடிய ஒரு அந்தணன் தன்னோட குருவோட பாதத்தை வணங்கி வாழ முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்தணன் என்பவங்க யாரு? அந்தத்தின் இறைநிலை. அப்ப அந்த இறைநிலையை உணர்த்துறதுக்கு தான் குரு நம்மளுக்கு வாராரு. அததான் அறவழி ஆழி அந்தணன் சொல்றாரு. அப்ப அறவழின்னு இந்த வாழ்பவனைத்தான் அந்த குருன்னு நம்ம சொல்றோம். அப்ப மனிதனை மனிதனா வாழ செய்து உலகில் வாழும் அதர்மங்களை அடக்கி தர்மங்களை நிலைநாட்ட அந்தந்த காலகட்டத்துல புத்தர், இயேசு, நபிகள் நாயகம், காந்தியடிகள் போன்றவர்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்தினாங்க. இப்ப அந்த வகையில தற்போது அமைதி இழந்து வரும் உலக நமது தாரக மந்திரமான வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினாலேயே அமைதியையும் அற வாழ்க்கையும் உணரச் செய்த ஒரு மகான் தான் நமது அவதார புருஷர் அறத்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க. அப்ப மகரிஷி நம்ம கொடுத்திருக்க பயிற்சி எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா மத்த நம்ம வேற பயிற்சிகளை நம்ம போகல. வேற இது இயக்கங்கள் எல்லாம் கவனிக்கும் போது மகரிஷி நம்மளுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம கவனிச்சு செய்யக்கூடிய பயிற்சியை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதேதான் நம்ம திருமூலர் கொடுக்குற ஒரு கவியில கூட நம்ம கவனிக்க முடியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப மனிதன் துன்பமுற்று இன்ப வாழ்க்கையை தான் பெரிதும் விரும்புறான். அப்ப இந்த இன்பத்தை உடலால மட்டும்தான் அனுபவிக்க முடியும். உடல் நலம் கெட்டால் நாம் அனுபவிக்க இன்பம் துன்பமாக தான் நம்மளுக்கு தெரியும். அப்ப துன்பமே நோயாக மாறி எதிர்கால வாழ்வையே அழித்து விடும். இதனால்தான் பெரியோர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஔவையார் கூட சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப மனித உடலானது பல கோடி செல்களாலான ஒரு கட்டிடம் போடுறது இல்லையா? இந்த உடல் தான் சமுதாயத்தோட சொத்து. அப்ப இந்த உடலுக்குள்ளே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இவ சீராக இயங்கி கொண்டிருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையும் சீராக இயங்குது. இவற்றுல ஏதாவது ஒண்ணுல சிக்கல் ஏற்பட்டா உடல் நலம் முதல்ல சீர்கேடு அடையுது. அப்ப நோய் வாய்ப்புறதுக்கு எனவே முதல்ல உடல் நலன் நம்ம பாதுகாத்துக்கணும். அப்ப மனித குலத்தின் தலையாய கடமை எதுனா உடல் நலத்தை பாதுகாக்கிறது தான். உடலை உறுதியா வச்சுக்கணும். உடல் நலத்திற்கு உறுதியான உடல் தான் நல வாழ்வுக்கு அஸ்திவாரம். அப்ப உடல் நலத்துக்கு அவசியத்தை புரிந்து தினமும் தவறாம உடற்பயிற்சியை செய்யணும். முறையாக உணர்ந்து செய்யணும். நம்ம உயிரானது தன் மூலத்தை அறியணும். அறிவிற்கு முழுமை பேரு கிட்டணும். வீடு பேரு அடையணும். இதை ஒரு பயணமாக கருதினா இதுக்கு இந்த உடல் தான் ஒரு வாகனமாக இருக்குது. அப்ப இந்த வாகனத்தை பாதுகாத்தாதான் நம்ம பயணம் வெற்றி பெற்று இலக்கை அடையலாம் இல்லையா? அப்ப இந்த வாகனம் தான் உள்ள இருக்குது. ஆன்மா டிரைவர். அப்ப அந்த டிரைவர் கரெக்டா ஓட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா அந்த வாகனம் அங்கங்க டேமேஜா இருந்தா எப்படி ஓட்டுவாரு டிரைவர்? சரியா ஓட்ட முடியாது அவரால். அங்கங்க பிரேக் ஆகி நின்றும். அப்ப நம்ம இந்த வாகனத்தை சரியா பாத்துக்கணும். அதுக்கு இப்ப வெளியே ஒரு கார் வச்சிருந்தா அதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணி நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் இந்த வாகனத்தையும் உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு கரெக்டா நம்ம பாத்துக்கணும். எங்கேயும் டேமேஜ் ஆகாம நம்ம கரெக்டா கொண்டு போகணும். அதுக்குதான் இன்னொரு 2 வரியில கொடுத்திருப்பாரு. உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அதையும் அந்த திருமூலர் தான் சொல்றாரு. ஏன்னா அந்த உடல் நலத்துக்குள்ள அவ்வளோ 4 அடி வரியில அவர் 4 நாள் வரியில சொன்னா கூட நிறைய விஷயங்களை திருமூல தெய்வம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நாம எப்படி இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்போமோ அது போலதான் இந்த உடலையும் தூய்மையாக நம்ம வச்சிருக்கணும். கோயிலுக்கு போனா நம்ம குப்பையெல்லாம் போட்டு வைக்கிறோமா? இல்லையே. அதெல்லாம் சுத்தமா தானே வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் அந்த இந்த உள்ளம் பெருங்கோயிலையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். அப்ப இதற்கு மகரிஷி என்ன பண்ணிருக்காரு? நம்மளுக்கு அருட்தந்தை அவர்கள் 9 வகையான உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஆசனங்கள் கொடுத்திருக்காங்க. உடல் உறுப்புகள் எதையும் வருத்தாமல் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமலும் எல்லா வயசுலயும் காலகாலமாக செய்யக்கூடிய பயிற்சி தான் நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த உடற்பயிற்சியை நம்ம ஒழுங்கா செஞ்சு வந்தாலே போதும். இந்த உடலை நம்ம பத்திரமா பாத்துக்கலாம். அப்ப இந்த உடம்பை மட்டும் பாத்துக்கிட்டா போதுமா? அந்த உயிரை வளப்படுத்தணும். ஏன்னா அந்த உயிர் தான் நம்மளுக்கு உள்ள இருக்க ஆன்மா. அந்த ஆன்மாவை நம்ம கடைத்தேற்றம் பண்ணணும். அப்ப அந்த உயிரை வளப்படுத்துறதுக்கு எந்த யோகாலையும் நம்மளுக்கு இல்லாத ஒரு பயிற்சி தான் நம்மளுக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. காயகல்பம் பயிற்சி. அது ஒரு கவியிலே அழகா சொல்லுவாரு. காய கற்பம் என்னும் யோகம் என்னும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் குருவழியே செய்ய போய பிழைகள் போகும் பிணிகள் நீங்கும் புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும் மாயமென வித்தமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். அப்ப இந்த காயகற்ப பயிற்சியில எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப அது செஞ்சா நம்மளோட ஒரு நரம்பூக்கம் செய்யறதுனால நம்மளோட நரம்புகள் இயக்கத்துக்கு வரும். ஓஜஸ் மூச்சு போடுறதுனால நம்ம உடம்புக்குள்ள அந்த எக்டோபிளாசத்தை பரவ விடுறோம்.
அப்ப இதனால அந்த பயிற்சி செய்யறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நல்ல சக்தியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அந்த பயிற்சிய முறையா நம்ம செஞ்சு வரும்போது என்ன ஆகும்னா, இளமை காத்து நீண்ட காலம் இந்த நில உலகுல நோயின்றி வாழலாம். அப்ப என்பதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு எப்பயுமே ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். இதற்கான வழிவகைகள தான் தமிழ்நாட்டு சித்தர்கள் வந்து எழுத்து வடிவில் இல்லாம ஏட்டுல விட்டு சென்றிருக்கிறார். அவர்கள் சொற்றொடர்கள் முழு பொருளும் விளங்காது இருந்தாலும், ஏன்னா அவங்க பரிபாஷையில வச்சிருந்திருக்காங்க அந்த காயகல்ப பயிற்சி. நம்ம மகரிஷி தான் நம்மளுக்கு வந்து அத வந்து முறையா நம்மளுக்கு எடுத்து குடுத்திருக்காரு. அப்ப துறவு வாழ்வில ஆத்ம ஞானம் பெறணும் என்பதாலும், சித்து என்பதன் மூலமாக பொருள் விளங்காம நம்மளுக்கு இருந்துச்சு அந்த பயிற்சி. மூடு மந்திரமா தான் அந்த பயிற்சி நம்மளுக்கு இருந்தது. ஆனா மகரிஷி அவங்க அத பல்லாண்டு காலம் அத ஆராய்ச்சி செய்து, காயகல்ப பயிற்சி செய்து, அனைத்து மக்களுக்கும் பயன்படும் வகையில மிக எளிமைப்படுத்தி, குடும்பத்தில் உள்ளவருக்கும் சரி, அளவு முறையோடையும், கோட்பாட்டையும் உணர்த்தி, உடல், உயிர் சக்தி, விந்துநாதம், ஜீவகாந்தம், மனம் இவை 5ம் இயங்கும் அமைப்பு தான் காயகல்ப பயிற்சி. அப்ப விஞ்ஞான ரீதியாக நம்மளுக்கு விளக்கி குடுத்திருக்காரு. காயகல்பம் என்பது என்ன? ஆன்மாவை தூய்மை செய்யும் கலைகளில் ஒண்ணுதான் காயகல்பம். அதுக்கு தான் ஒரு சித்தர் பாடுவாரு. "பொன் வெள்ளி செய்கிறவன் பெரியோன் அல்ல, புகழான அஷ்ட சித்தி பெற்றவன் பெரியோன் அல்ல, முன்னின்ற வைத்தியவனும் பெரியோன் அல்ல, மூச்சடக்கி எழும்பினவன் பெரியோன் அல்ல, தவத்தால் குழியிருப்போன் பெரியோன் அல்ல, திறமுடனே கவனமிட்டோன் பெரியோன் அல்ல, தன்னிலையை அறிந்தவனே பெரியோனாவான், தனையறிவான் வகைகெட்டே சண்டி மாடே" அப்படிங்கிறாரு. அப்ப இவ்வளவும் செஞ்சா நம்ம பெரியோன் இல்ல. முதல்ல நம்மள நம்ம உணரணும். நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அப்ப நம்ம தான் அது கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லி அந்த சித்தர் அந்த பாட்டுல விளக்குறாரு. அப்ப சித்தர்கள் சாகா கலையை கற்றிருந்தா கூட உடலை தாமே விரும்பும் வரையில அழியா நிலையில அவங்க வச்சிருந்தாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்க? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய அட்டயோக வழிகளையும் வாழ்ந்து உணவையும் உடல் இயக்கத்தையும் குறைத்து வாசி என்ற மூச்சை அடக்கி நாடிகளை தூய்மைப்படுத்தி அவைகளின் மூலம் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவையும் தூய்மையாக்கி பிறகு மனசோட வழிபாட்டால அது அணுவியக்கம் முற்றி ஒளி வடிவம் பெற்று தெய்வம் வடிவம் வளர்த்து தங்களது உடலை ஞான ஒளிமயமாக்கி நாத தத்துவத்தோடு இணைத்து வென்று சதாசிவமாக அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல. அப்ப வாழ்க்கைங்கிறது என்ன? பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியில உள்ள ஓர் உயிரின் இடைக்காலம்தான். புலன் உணர்வுகளால உந்த பெற்று ஓர் உயிர் அடையும் உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகளால இன்பமாகவும் துன்பமாகவும் இருக்கிறது தான் வாழ்க்கை. இத்தகைய இன்ப துன்பங்களின் சூழல் தான் நம்மளோட வாழ்க்கைங்கிறது. அப்ப அதுதான் திருமூலரும் திருப்பூர் பாடல்ல சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப முதல்ல நம்மள நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நம்மளுக்கு மகரிஷி வந்ததும் மன்றத்துக்கு வந்ததும் முதல்ல என்ன பண்றாங்க? ஆக்கினை தவம் கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு ஒரு தவமா நான் சொல்றேன். ஆன்மீக வாழ்க்கையில் நுழைய ஆக்கினை தவம், இந்த உடலெழுத்து பெற்ற தீவினைகளை களைய துரிய தவம், சஞ்சித கர்மாவை போக்கவும் பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள எல்லையற்ற பெருவெளியா இருக்கு அந்த சுத்த வெளியோட இறைநிலையோட கலப்பதற்கு துரியாதீத தவம் கொடுக்குறாரு. பஞ்சபூதங்களை தோழமைப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய கோள்களோடு இணக்கமாக்கிக் கொள்ள பஞ்சபூத நவக்கிரதவம், ஐம்புலன்களை அடக்க பஞ்சேந்திரிய தவம், நமது உயிரின் மையங்களை பலப்படுத்த 9 மைய தவம், ஜீவகாந்தத்தை நிலைக்க செய்ய நித்தியானந்த தவம், நாம வந்த சரித்திரத்தை உணர்ந்து கொள்ள இறைநிலை தவம், தவக்கணல் கூடும்போது அதை தனித்திட சாந்தி யோகம், ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ள கண்ணாடி பயிற்சி, விளக்கு பயிற்சி, தீப பயிற்சி எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம அருட்தந்தையர்கள் ஒன்னொன்னு நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வடிவமைச்சிருக்காங்க. அப்ப நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தன்னை யார் என்ற அறிவுதான் இந்த படைப்பின் நோக்கமாகும். அப்ப நாம இறைவனை என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்து கொண்டு அதன்படி வாழ முற்படுவதன் மூலம் தான் இந்த மெய்ப்பொருளை வந்து முழுமையாக நம்ம உணர முடியும். அவையார் கூட ஒரு கவியில சொல்லியிருப்பாரு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கமும் நட்பு தயையும் தொடையையும் பிறவி குணமே. இப்ப நம்ம சித்திரம் வரைகிறோம், அது கைப்பழக்கம் தான். நம்மளுக்கு செந்தமிழும் நாப்பழக்கம் பேசி பேசி நம்மளுக்கு பழகிடுது. வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், நம்மளுக்கு கல்வி வேணும். அந்த கல்வியை நோக்கி நம்ம ஒவ்வொரு அடியும் ஸ்டெப் பையா எடுத்து வைக்கும் போது அந்த கல்வியோட உயர்வுகள் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியுது. நித்தம் நடையும் நடப்பழக்கமும் நட்பு தயையும் கொடையும் பிறவி குணமேங்கிறாரு. அப்ப பிறவி குணம் என்னெல்லாம் இருக்குது அவரே சொல்லிடுறாரு. நட்பு தயை வேணும், கொடை வேணும். அப்ப அகழ்வதும் இல்லை சேர்வதும் இல்லை, எல்லாமே ஒண்ணுன்னு நம்ம ஒன்றே ஒன்றுதானே நம்ம உணரணும்.
அப்ப குருவின் இறைவனின் பாதத்தில் பக்தி வைத்தாதான் பிறப்பு இறப்புங்கிற என்ற சிறையில இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். மனமும் புலனும் சீர்பட்டாதான் நம் உள்ளத்தில் இறைவனை காண முடியும். அப்ப அதுக்குதான் மகிழ்ச்சி ஒரு 4 அடியில சொல்லியிருப்பாங்க. மணியின் ஓசை போல, பூவின் மனம் போல, நெருப்பிலே வெளிச்சம் போல, உயிரின் ஆற்றல் சிறப்பு அறிவாக விளங்குதான் நம்ம கிட்ட. அப்ப நினைச்சு பாருங்க, குழந்தை பருவத்துல கைவீசம்மா கைவீசுன்னு பாடினோம். இன்னைக்கு மனவளக்கலை பயிற்சியில முதலில் கற்றுக்கொள்வது கைப்பயிற்சி தானே. அப்ப அந்த பயிற்சியே நம்மளுக்கு ஆரம்பமே நம்ம நாமே உணர்வாக நம்ம பெற முடியும். ஏன்னா அந்த பயிற்சியை நம்ம ஒரு வாரம் நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி உணர்ந்து நல்லா செஞ்சோம்னா அதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு உணர்வான நிலைக்கு நம்மள கொண்டு போகுது. ஞானம்னா என்ன? பரபிரம்மத்தை நம்ம அறியணும். அந்த பரம்பொருளோட காட்டி தருவதுதான் சாஸ்திர ஞானம். என்ன சாஸ்திரம் படித்திருந்தாலும் இந்த ஞானம் வரவில்லைன்னா அந்த அறிவுக்கு பெயர் தான் என்ன, இல்லையா? அதுக்குதான் வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள்ல சொல்லுவாரு, கற்றதனாலய பயனன்கொள் வாளறிவான் நற்றார் தொழாரனின். அதாவது எதை அறிஞ்சா எல்லாம் அறியப்படுமோ அதை அறிஞ்சு தெரிந்து கொள்வதுதான் தவமும் தற்சோதனையும் தொடர்ந்து பயிற்சி செஞ்சு ஈடுபட்டு வரும் மூலம்தான் நம்ம பிறவி பயனை அட முடியும். அதாவது இன்னொரு குறள்ல கூட சொல்லுவாரு, எதிரதா காக்கும் அறிவினர்து இல்லை அதிர வருவதோர் நோய். அதாவது பசி எடுக்கும் முன்ன சமைக்கணுமா, தாகம் வருமுன்றதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வச்சிருக்கணுமா. அப்ப அறிவுள்ள ஒருவன் என்ன பண்ணணுமா, மரணம் வருமுன்ன மரண பயத்தை போக்க வல்ல அந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்ளணும். அப்ப அந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்றதுக்கு தான் மகரிஷி நம்மளுக்கு இவ்வளவு பயிற்சி கொடுத்து நம்மள கடைசியில தவம் தற்சோதனை எல்லாம் பண்ணி நான் யாருங்கிற ஒரு சப்ஜெக்டையும் கொடுத்து நம்மள உணர வச்சிருக்காரு. அப்ப நான் யாருங்கிறது, நம்மளோட மூலம் என்ன, இந்த பிறவியின் நோக்கம் என்ன, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது அப்ப நம்மள நம்மளே உணர ஆரம்பிக்கிறோம், இல்லையா? அப்படி நம்மள நம்மளே உணர்றதுக்கு தான் மகிழ்ச்சி நம்மளுக்கு இவ்வளவு பயிற்சிகள் கொடுத்திருக்காரு. உடற்பயிற்சியா இருந்தாலும் சரி, காயக்கல்ப பயிற்சி, அகத்தவம் அகத்தாய்வு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு தனி மனித அமைதி தான் உலக அமைதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அப்போ ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் அமைதி வர 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 அது உலக அமைதிக்கு ஒரு நாள் கண்டிப்பா வழி வச்சு கொடுக்கும். ஏன்னா மகரிஷியோட கனவும் அதுதான். ஆஹ் தனி மனித அமைதி தான் உலக அமைதின்னு சொல்றாரு. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நம்ம மகரிஷியோட பயிற்சி எல்லாம் முறையா நம்ம செஞ்சு நம்மளும் பயன்பெற்று அடுத்தவங்களையும் நம்ம பயன்பெற வைக்கலாம். ஏன்னா இந்த மன்றத்துல நம்மளுக்கு இதுல மனவளக்கலை மன்றத்துல மூச்சு அடக்கிற பயிற்சி எல்லாம் நம்மளுக்கு கிடையாது. அது ஒரு கவியில கூட மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க, வாசியோக முறையொன்றும் இங்கில்லை வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரம் இல்லை ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு காவல் சில நாள் வைத்து தேசிகனாய் அருளொரிடும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஈந்து அழைத்துச் சென்று மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர். எவ்வளவு அழகா சொல்றாரு. மூச்சக உள்ள இருக்கிறதும் இல்ல, வெளியே நிறுத்தி வைக்கிறதும் இங்க பயிற்சி கிடையாது. மந்திரங்களை வாய் விட்டு நம்ம உச்சரிக்கிறது இல்ல. நம்ம ஆக்கினையில அங்க ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி அங்கேயே உன்னையே சொல்லணும். நம்மளதானே காவலுக்கு வைக்கிறாரு. ஆக்கினை கொடுத்துட்டேன் யாராவது காவலுக்கு நில்லுங்கன்னு சொல்றாங்களா அது குரு? இல்லையே, நம்மளதானே கவனிக்க சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய துரிய தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டெப் பை அகத்தவம் அகத்தாய்வெல்லாம் பண்ணி நம்ம ஒரு ஒரு நிலைக்கு உயர்ந்து போய் நம்மள்கிட்டயும் அமைதி பிறர்கிட்டையும் அமைதி வர்றதுக்கு இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம இந்த பயிற்சி எல்லாம் முறையா செஞ்சு நாமளும் வளர்ந்து நம்மளும் உயர்நிலைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் உயர்நிலைக்கு கொண்டு வரும்னு சொல்லி இத்தனை நேரம் இந்த சிந்தனையை செவிமடுத்த இருபால் மெய்யன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, குறைகள் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன், நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம் என்று சொல்லி சிந்தனையை செவிமடுத்த அத்தனை நல்லுள்ளங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான ஒரு கை வீசம்மா கை வீசு, ரொம்ப நல்லா சிறப்பா இருந்ததம்மா. கை வீசுன்றது அம்மாவோட சொற்கள் தான் ரொம்ப இனிமையாக இருந்தது. இந்த கைவீசுன்ற இதுக்கு இவ்வளவு ஒரு அர்த்தம்ன்றது அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. கைவீசி மன்றத்துக்கு போய் கவலை இல்லாமல் கைவீசி கொண்டே வருவோம் என்று சொல்வோம். சிறப்பாக ஒரு மகரிஷியோடைய தத்துவங்களையும் பாடல்களையும் திருமூலருடைய பாடல் தத்துவங்களை ரொம்ப அழகா, திருக்குறளை பத்தியும் திருவள்ளுவர் பத்தியும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. கைவீசம்மா கைவீசு ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா.
நாம் அனைவரும் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். துரிய நிலையில் நின்று பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி அவர்கள் குமார் அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.